வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டீ சமோசா சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விக்கல், ஹிக்கப் இது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியும், இந்த விக்கல்னால் பிரபலமான ஒரு சிலரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டீ சமோசா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விக்கல், ஹிக்கப் இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம உடம்புல உள்ள இரைப்பை குடல் அப்படிங்கிற ஆஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தின் மினிட்ஸ்க்குள்ளே பல டைம் சுருங்கிறதுனால தான் இந்த விக்கல் வருதுன்னு சொல்கிறாங்கங்க. நம்ம பிரெயினில் இது ட்ரிகர் ஆகி மூமெண்ட் ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற குரல் வலை நாண்கள்னு சொல்லப்படுற லிரிக்ஸ் கார்ட்ஸ் ஆனது 0.25 செகண்டுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிறதான். இப்படி க்ளோஸ் ஆகிறதுனால தான் இந்த விக்கலுக்கான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஆமாம், இந்த விக்கல் ஏன் வருது அப்படிங்கிற நம்ம ரீசனை பார்த்தோன்னா, H2CO3 அப்படிங்கிற கார்பானிக் ஆசிட் இருக்கிற ட்ரிங்க்ஸை நம்ம குடிக்கிறதுனாலையோ, இல்லைனா ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிட்றதுனாலையோ, இல்லைனா ஃபுட்டை நம்ம வேகமாக சாப்பிட்றதுனாலையோ, இல்லைனா ரொம்பவே நம்ம ஃபீலாக சந்தோஷப்படுறோம் அப்படிங்கும்போது ஃபீல் பண்ணுற டைம்லையோ இந்த விக்கல் வருதுன்னு சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா, ஏர் நம்ம ஸ்டொமச்சுக்குள்ளே அதிகமாக நம்ம வாங்கிக்கிறதுனால கூட இந்த விக்கல் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த விக்கல் நம்ம ஸ்டொமச்சில் இருக்கிற அதிகப்படியான ஏரை ரிலீஸ் கூட பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத கூட சொல்கிறாங்கங்க. ஓகே, இந்த விக்கல் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த விக்கல் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டேஜில் நம்ம பெரியவங்களாக ஆக இந்த விக்கல் வருது கம்மியாயிரும் அப்படிங்கிறத கூட சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம கருவில் இருக்கும்போதே சுவாச நரம்புகள்லாம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த விக்கலுக்கான நரம்புகள் டெவலப் ஆயிருன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகேங்க, அதெல்லாம் சரி, நமக்கு விக்கல் வந்தால் கண்டினியூஸாக 5 to 10 டைம்ஸ் எடுப்போமா? ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற லிஸ்ட்டில் உள்ளவங்க எடுத்த கவுன்சில்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்பர் 1 யாருன்னு பார்த்தா, அமெரிக்காவில் உள்ள சார்லஸ் அஸ்பான் அப்படிங்கிறவர் தாங்க. இவர் கண்டினியூஸாக 68 வருஷமாக விக்கல் எடுத்திருக்காராம். அதாவது 1922லேருந்து 1990 வரைக்கும் இவர் கிட்டத்தட்ட 43 மில்லியன் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கல் எடுத்திருக்காராம். அடடே, அப்படியா செய்தி அப்படிங்கிற மாதிரி இவர் கின்னஸ் புக்லேயே ரெக்கார்டு வச்சுருக்காருன்னா பாருங்களேன். நம்பர் 2 யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கிலாண்டில் உள்ள கிறிஸ்டோபர் சாண்டஸ். இவர் பார்த்திங்கன்னா 2007லேருந்து கண்டினியூஸாக 27 மாதமாட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டைம்ஸ் பார்த்திங்கன்னா விக்கல் எடுத்திருக்காராம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா, ஜென்ஸ் மட்டும் தான் இப்படிலாம் விக்கல் எடுப்பீங்களா, லேடிஸ் நாங்களும் விக்கல் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ளோரிடாவில் உள்ள டீனேஜ் கேர்ளான ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 50 டைம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக 5 வீக்ஸ் விக்கல் எடுத்துருக்காங்கங்க. ஓகே, இந்த விக்கல்லாம் இவங்க எடுத்ததுக்கான ரீசன் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, இவங்க உடம்புல ஏற்பட்ட ஒரு சில ப்ராப்ளம் தாங்க இதுக்கான ரீசன். ஓகேங்க, நீங்கள் இந்த எவ்வளோ டைம் கண்டினியூஸாக விக்கல் எடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைய கருத்து, ஆண் பெண் இருவரின் பாலினம்தான் வெவ்வேறே தவிர இருவரும் சக மனிதர்களே என்பதை புரிந்து கொண்டு இருவரும் சக மரியாதையை கொடுத்து ஒன்றாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டீ சமோசா சேனல். கற்போம், கற்பிப்போம்.